அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிவிஷன் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து செகண்ட் டிவிஷன் கொஸ்டின்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்ததோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தெளிவாக இல்லை, அது சொல்கிறத வச்சு நோட் பண்ணி வச்சிங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க, கிவ் இட்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிட்டர்மின் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் பெர் செகண்ட் flowing per second through conductor when a current 32 Armstrong flow through it. அதுக்கடுத்து ஸ்டேட் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏ கெப்பாசிட்டர் பிளாக் டிசி பட் அலோஸ் ஏசி ஒய், இதுவும் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். வாட் ஆர் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், வாட் இஸ் பவர் ஆஃப் லென்ஸ், கிவ் யூனிட், கிவ் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அவலான்ச் அண்ட் ஜெனர் பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் AU 19 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டர்க்யூ எக்ஸ்பென்ஸ்டு டைபோல் டியூ டு எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கடுத்து வாட் இஸ் சீபேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சீபேக் விளைவுன்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க, கிவ் இட் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கடுத்து அன் எலக்ட்ரான் மூவிங் பெர்பெண்டிகுலர் டு எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.500 T undergoes circular motion, radius 2.50 mm, what is the speed of electron, explain the various losses in transformer. Arkade derive the relation between F and R spherical mirror, write short notes on nickel prism. Arkade derive on expression for de Broglie wavelength electrons கொடுத்துருக்காங்க. draw circuit diagram of NPN transistor கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அட் பாயிண்ட் ஆஃப் ஆக்சியல் லைன், explain the working of single phase AC generator with necessary. 35 பார்த்தீங்கன்னா deduce the expression for force between 2 long parallel current carrying conductor. அல்லது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா derive the mirror equation and equation for lateral magnetism கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து how the EMF of 2 cells are compared using potentiometer. அல்லது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா explain about compound microscope and obtain the equation for the magnification. அதுக்கடுத்து 37ல பார்த்தீங்கன்னா write down the properties of electromagnetic waves. அதுக்கடுத்து compute the speed of EM wave in medium if amplitude of electric magnetic field are 3 into 10 power 4 NC and 2 into 10 power minus 4 T respectively. அதுக்கடுத்து அல்லது பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. 38 பார்த்தீங்க அப்படின்னா அப்டைன் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதுலேயே லிஸ்ட் அவுட் த கேரக்டர் ஆஃப் ஸ்போட்டான்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்லது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.